விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறார். குறிப்பாக பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளி மைதானத்தில் இருந்து விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு ராகுல் காந்தி வந்து சேர்ந்திருக்கிறார். விழா நடக்கக்கூடிய மைதானத்திற்கு ராகுல் வந்திருக்கிறார். 8 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்க இருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? கூட்டணி கட்சிகளின் சார்பாக எத்தனை வேட்பாளர்களுக்காக ராகுல் ஆதரவு திரட்டுகிறார்? விவரங்கள். நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெறக்கூடிய காங்கிரஸ் இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர் ஆய்வுக்கு நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி இந்த நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 8 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது விழா மேடையில தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பேச்சாளருமான கனிமொழி, அதேபோல தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக செல்வப்பெருந்தையை முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசு, தலைகிரி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டத்தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளும் கலந்திருக்கிறார்கள். இது தவிர சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்ட மேடையில் கலந்து கொண்டுள்ளனர். பொதுக்கூட்ட மேடையில் இந்த சட்ட நேரத்தில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் காப்பரை மேற்கொள்ள இருக்கிறார். ஓகே, ராகுல் காந்தி விழா மேடைக்கு வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் 8 தொகுதிகளுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.